31 கெஸ்ஸிங் பார்க்கலாம். பிசி 53 தான் 30 கெஸ்ஸிங்கில் எடுத்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 236 பாக்ஸ் அடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த 16 61 அப்படின்ற நம்பரு வரும்போதெல்லாம் இந்த 20 அப்படின்ற நம்பரு கேமில் வருது. அதாவது 20 70 அப்படின்ற நம்பரு 16 61 வரும்போதெல்லாம் அதுபடி இந்த பிசி 20 இந்த கெஸ்ஸிங் நமக்கு பாஸ் ஆச்சு. ஓகேங்களா, 220ன்ற நம்பரில் 236ல் 2 நம்பராவது கேமில் வரும் அப்படின்னு எடுத்தோம். ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து பிசி 53 தான் எடுத்தோம். ஆனால் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனாலுமே நம்ம குரூப்பில் வந்து ஏபி பிசியில் 20 70ன்ற நம்பர் வரும்னு சொல்லி ஒரு நண்பர் 29ஆம் தேதி நைட்டே வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருந்தாரு. இதில் பாருங்கள், 10:30 மணிக்கு பாருங்கள், ஏபியில் பிசியில் 02 20 07 70 அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ கிளியராக மார்க் பண்ணி கெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா இவ்வளோ மார்க் பண்ணி குரூப்பில் போட்டிருக்காரு. மறுபடியும் ஆல் போர்ட் 2 போட்டிருக்காரு. ஸோ இந்த 236ன்ற நம்பரு பாக்ஸ் வரும்போது இந்த மெத்தடு யாராவது கரெக்டாக பிடிச்சிருந்தாங்கன்னா 3Dயுமே வின்னிங் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, 236க்கு 206மே பாக்ஸ் அடிச்சிருந்தாலுமே வின்னிங் தான். ஆனாலும் 3 கேமில் வந்தது டி போர்டுக்கு போயிடுச்சு. 3206 தான் வின்னிங் நம்பரு நேற்று. சரி, இதுக்கு அடுத்து அப்படியே இந்த மெத்தடில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தடில் பாருங்கள், 727 இந்த 727ல் 782 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. இந்த 7ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். அப்போ 782 பாக்ஸ் வந்துடுச்சு. இப்போ இந்த 311ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இந்த அதே மாதிரி எந்த இடத்துல ப்ளஸ் ஆச்சோ அந்த இடத்துல வந்து ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். 613 அப்படின்ற நம்பரு இங்கே 316 அப்படின்ற நம்பரில் வந்திருக்கு. ஸோ அடுத்துமே பாருங்கள், இது இன்னுமே வந்து அருமையாக வந்துடுச்சு. அதே மாதிரி இதுவும் ஆப்போசிட் வந்துடுச்சு. 1ன்ற நம்பர் ஆப்போசிட் வந்து பாருங்கள், 1ன்ற நம்பர் அப்படியே ஆப்போசிட் வச்சு என்ன வந்துச்சுன்னா 206 அப்படின்ற நம்பர் வந்துச்சு. எப்போவுமே நம்ம பார்க்குறது தான். அதாவது சி போர்டில் ஒரு நம்பர் நிறுத்தியிருந்தாலோ இல்லை ஏ போர்டில் ஒரு நம்பர் நிறுத்தியிருந்தாலோ அந்த நம்பர் திரும்பவும் அதே மெத்தடில் வரும்போது கண்டிப்பாக அதே மெத்தடில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி, எப்படின்னா இங்கே 7க்கு 7 நிறுத்தியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 057 அப்படின்ற நம்பரில் ஒருவேளை இல்லை கீழே இருக்கிற 957ல் 457 பாக்ஸு வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 457 பாக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 057ல் பாக்ஸில் 557ன்ற நம்பர் பாக்ஸ் அடிக்கும். அந்த மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த 311லேருந்து 613 அப்படியே பாருங்கள், 021லேருந்து 206. ஸோ இது வந்து இந்த இடத்துலேருந்து கண்டினியூவாக வருது அப்படின்னு சொன்னால் இந்த 804லேருந்து 2 நம்பரோ இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சோ இந்த கேம் வரும் இங்கே. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து 3 முறை 4வது முறையும் வந்து ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட இதில் இருக்கிற நம்பரு 1வது கேமில் வரும். அது பாருங்கள், அந்த 804ல் ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் ஒரு நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அடுத்து இந்த 120 பாக்ஸு இங்கே பாருங்கள், 120 பாக்ஸ் வரும்போது 505 அப்படின்ற ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா, 505. மறுபடியும் ஒரு 120 பாக்ஸு இங்கே பாருங்கள், அதே மாதத்தில் இங்கே 211 அப்படின்னு அந்த 120ல் ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணி 211 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி வரும்போது இங்கே பாருங்கள் 505லுமே அதாவது 0க்கு ஒரு நம்பரு ப்ளஸ் பண்ணாக்கா இங்கே 1 வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே இருக்கிற 0க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் ஆனாலுமே அதே மாதிரி இங்கே வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்திருக்கு 211ல் அந்த 1க்கு 0 வச்சு 120 பாக்ஸு. அதே மாதிரி இந்த 1க்கு 0 வச்சு 505 பாக்ஸு. இந்த மெத்தடுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் ஒரு சில நேரத்தில் அந்த மெத்தடை எடுத்து வச்சுருவேன், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். ஓகேங்களா, நீங்கள் வீடியோ பார்த்து அதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பாருங்கள், 3வது சான்ஸில் இந்த கேம் எப்படி முடியுதுன்னா திரும்பவும் அதுக்கு நேர்லேயே அப்படியே முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மெத்தடு பார்த்துருக்கோம், 029ன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்கள் 120ன்ற நம்பருக்கு அப்படியே 120 வச்சுட்டு 505 எதுவுமே மாறாமல் அப்படியே வந்து
505 அப்படின்னு இந்த கேமு முடியுது. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்துருங்க. இங்கே பாருங்களேன், இந்த 167க்கு ஒரு 175ன்னு இருக்குது. ஓகேங்களா, 167க்கு ஒரு 165 அப்படின்னு இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 167 ஏபியில் ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்களேன். ஏபியில் ஃபுல் ஆப்போசிட் வச்சா 61. இங்கே 16க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சா 61. இல்லை திருப்பி இருந்தாலுமே வந்து அந்த நம்பர் தான் வரும். ஆனால் நம்ம ஆப்போசிட் வச்சு யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா இங்கே ஒரு நம்பரு, இந்த 1ன்ற நம்பருக்கு இங்கே 0, இந்த 1ன்ற நம்பருக்கு இங்கே வந்து 0. அந்த பாக்ஸ் அப்படியே அடிக்கும்போது திரும்ப அந்த 505. ஓகேங்களா, அப்படி வரும்போது இப்போ இந்த 167ல் இந்த 16க்கு ஆப்போசிட் வச்சிங்கன்னா 61. இந்த இந்த சி போர்டில் இருக்கிற இங்கே வந்து ஏபி ஆப்போசிட்டு, இங்கே சி போர்டு ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட் வச்சா இங்கே 175ன்ற நம்பரு வந்துடுச்சு. ஓகேங்களா, 175. இப்போ இந்த கிராஸ் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த 045 இருக்குது பாருங்கள். அந்த 45க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு 59ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், இந்த 75ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் வச்ச 20 அப்படின்ற நம்பரு வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள், 90ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு இங்கே 45. திரும்பவும் இந்த 04னுடைய ஆப்போசிட்டு இங்கே 09. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த 17னுடைய ஆப்போசிட்டு இங்கே 26ன்னு வந்திருக்கலாம். இல்லை 75னுடைய ஆப்போசிட்டு 20ன்னு வந்திருக்கலாம். ஸோ இந்த மெத்தடுமே வந்து அப்பப்போ வந்து கரெக்டாக வந்துடுது இந்த கிராஸு வரதெல்லாம். சரி பாருங்கள், முடிஞ்சு போச்சு. இதை நேற்றே எடுத்துருக்கணும் நாம். இப்போ இந்த 175க்கு இங்கே 170ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகி வந்துருச்சு. இந்த 617க்கு 617 பாக்ஸே வந்துருச்சு. இப்போ இந்த 206ன்ற நம்பரு இந்த 175னுடைய ஃபுல் ஆப்போசிட்டு. ஓகேங்களா, ஃபுல் ஆப்போசிட் வரும்போது இப்போ இந்த 167னுடைய ஃபுல் ஆப்போசிட் இங்கே அடிக்கணும். ஓகேங்களா, அப்போ 167னுடைய ஃபுல் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 162 அப்படின்ற நம்பரே தான் வரும். ஓகேங்களா, கரெக்டுங்களா, பாருங்கள், 167ன்ற நம்பருக்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு பார்த்தீங்கன்னா 612 அப்படின்ற நம்பரு வருது. ஸோ அப்போ 612ன்ற நம்பரை பாக்ஸ் அடிங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மெத்தட் வச்சு நான் எடுத்திருக்கேன். 3வது சான்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து 3வது சான்ஸுக்கு வரும் அப்படின்ற மெத்தடில் தான் எடுத்திருக்கு. ஏன்னா இந்த மெத்தடெல்லாம் வந்து உடனுடனே கரெக்டாக முடிஞ்சிடும். அதனால தான். அப்படி ஒரு வேளை இந்த மெத்தடு திரும்பவும் 167னுடைய பாக்ஸு அடிச்சுட்டு தான் திரும்ப இந்த 175னுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் பாக்ஸ் வருமானா இந்த மெத்தடு இப்போ வராது. ஓகேங்களா, சரி அப்படின்னா இந்த மாதத்துலேயே பாருங்கள், 60ன்ற நம்பர் வரும்போதெல்லாம் பாருங்கள், 60க்கு ஒரு 20, திரும்ப ஏசி 20க்கு ஒரு 60. அப்போ 20க்கு 60, 60க்கு 20ன்னு வருது. அப்போ பிசியில் ஒரு 06க்கு ஒரு 02ன்ற நம்பரு அடிக்கலாம் டைரெக்டாக. ஓகேங்களா, ஏன்னா இந்த மாதத்தில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன யோசனை பாருங்கள். இங்கே 28க்கு 13, 69. அது அப்படியே பிசியில் 69, 82, 13 அப்படின்னு வந்துருச்சு. அப்போ இங்கே 60, 20 அப்படின்னு இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு வேறு ஏதாவது 60, 06 இங்கே இருக்குமா அப்படின்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து வந்த ரிசல்ட்டில் இந்த 60ன்ற நம்பர் இங்கே தான் இருக்குது. இந்த 60க்கு 20 கரெக்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஏசி 20க்குமே 60 அப்படியே வந்துருச்சு. இப்போ ஒருவேளை 60, 20, 60, 20ன்னும்போது இந்த 20க்கு ஒரு 60ன்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 06க்கு ஒரு 02 அப்படின்ற நம்பரு வரலாம். கரெக்டாக வருதா பாருங்கள். ஏன்னா இது 2 முறை. ஏன்னா பிசி 60, 20, அப்போ ஏசி 20, 60, அப்போ பிசி, ஏசி, ஏபி 20, 60 அப்படின்ற நம்பரு வரலாம். அப்போ 60ன்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சி போர்டில் இங்கே நேற்று நம்ம வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கே 5, 4, 2, 3, 1ன்ற நம்பர் கேப்பில் இருக்குது. இங்கே 1ன்ற நம்பர் வரும்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு 6ன்ற நம்பரு வந்துருச்சு. இப்போ வந்து 5லேருந்து கரெக்டாக 1லேருந்து 5 வரைக்குமான நம்பர் இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ திரும்ப அது அப்படியே ஆரம்பித்தாலும் திரும்ப இங்கே 5ன்ற நம்பரே வரலாம்.
ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா 0ன்ற நம்பரும் வரலாம். அப்போ 600ன்ற நம்பரும் வரலாம். இந்த 20க்கு 60 வச்சா. அப்படி ஒரு வேளை இந்த 06க்கு 02 அப்படின்னு திருப்பி வச்சா 702 அப்படின்னு அடிக்கலாம். ஓகேங்களா. பாருங்கள், இந்த மாதிரி மெத்தடெல்லாம் யோசித்து பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இந்த 206க்கு முன்னாடி 706 706ன்னு 2 நம்பரு கேமில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு 706, இங்கே ஒரு 706 அப்படின்னு சொல்லி 2 நம்பர் வந்திருக்கு. இந்த 706 706க்கு என்ன நம்பர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த 19ன்ற நம்பரு இங்கே 41 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 69ன்ற நம்பரு இங்கே மேட்ச் ஆகலை. ஆனால் அதை ஆனால் பாருங்கள், 1ன்ற நம்பரு அந்த 706 ரிசல்ட்டுக்கு அப்புறம் கரெக்டாக வந்திருக்கு. இங்கே 21 41 இங்கே 17ன்ற நம்பரு வந்துச்சு. இதில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 19 அப்படின்ற நம்பரு இங்கே 96, இங்கே 69 அப்படின்னு வரும்போது இந்த 706 திரும்ப அப்படியே 706 அப்படின்னு வந்திருக்கு. இல்லை, இந்த 19ன்ற நம்பரு இங்கே 69 அப்படின்ற நம்பர் வரும்போது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 21 41 அப்படின்ற நம்பரு ரெட்டைப்படை நம்பரோட 1ன்ற நம்பர் சேர்ந்துருக்கு. இங்கே அதே மாதிரி 81 அப்படின்ற ரெட்டைப்படோட நம்பரில் இங்கே சேர்ந்துருக்கு. அப்போ ஏசி 21 அப்படின்னு நம்பர் எடுத்துப்போம். ஓகேங்களா. ஏசி 21, இங்கே ஏபி 81 அப்படின்ற நம்பர் எடுத்துப்போம். அப்போ திரும்ப 21 81 அப்படின்னா அப்போ திரும்ப ஒரு ரெட்டைப்படை நம்பரோட இந்த 1ன்ற நம்பரு இங்கே வரும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங் எடுத்துப்போம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பி போர்டில் 4ன்னு இருக்குது, இங்கே 7ன்னு இருக்குது. அப்போ 2ன்ற நம்பரோட திரும்ப வந்து ஏதோ ஒரு ரெட்டை நம்பரு அப்படி பார்த்திங்கனாலுமே திரும்ப அந்த 261ன்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். ஓகேங்களா. ஏன்னா இங்கே 21 41 81, அடுத்து 01 61 அப்படின்ற 2 நம்பரு இருக்குது. 01 61 அப்படின்னா அப்போ ஒருவேளை 01 வருமானால் நம்ம இந்த 20க்கு 60 அப்படின்ற நம்பர் எடுக்கிறோம். அப்போ 601 பாக்ஸே திரும்பவும் அடிக்கலாம். ஓகேங்களா. 601ன்ற நம்பர் பாக்ஸ் அடிக்கலாம். அப்படி இல்லை இங்கே 4 7 அப்படின்னா 201 பாக்ஸுமே அடிக்கலாம். ஓகேங்களா. புரியுதா பாருங்கள். இல்லைன்னா இந்த மெத்தட் வச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா வருதான்னு பாருங்கள். ஓகேங்களா. 197க்கு 206 241, அதே மாதிரி 696க்கு 706 817. இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப இந்த 206ன்ற நம்பருக்கு 613ன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஒருவேளை அதிலிருந்தே ஏதாவது ஒரு நம்பரு கீழே வரலாம். ஓகேவா. ஏன்னா இந்த 197னுடைய ஆப்போசிட் வச்சு பாருங்கள், 241ன்னு வரும். புரியுதா பாருங்கள். இந்த 97க்கு அப்படியே ஆப்போசிட் வச்சுருங்க, 24. அது இந்த 1 அப்படியே வந்துடுச்சு. அதே மெத்தடில் இங்கே கெஸ்ஸிங் எடுக்கும்போது அது மேட்ச் ஆகலை. இப்போ ஒருவேளை இந்த 206க்கு அதே மெத்தடில் இங்கே 613 பாக்ஸு திரும்பவும் அடிக்கலாம். சொல்கிறதுக்கு இல்லை. பாருங்கள், உங்களுக்கு எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு வர ஐடியாவை நான் சொல்கிறேன். இந்த 6ன்ற நம்பரு இந்த மாதம்லாம் பெண்டிங்கில் இருந்தது. அது பாருங்கள், ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் 756. அந்த 756 ஃபுல் ஆப்போசிட் அப்படியே 20 அப்படின்னு வச்சாச்சு. 70க்கு 20ன்னு வச்சு அப்படியே வந்து 6ன்ற நம்பரு ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த 16 16 திரும்பவும் 16ன்ற நம்பர் தான் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம். எப்படின்னா இந்த 16ன்ற நம்பரு இங்கே 17க்கு 17 வந்தது. அதே மாதிரி 13க்கு ஒரு 13 வந்தது. அப்போ ஏ போர்டில் வேறு ஒன்றே இல்லை. பி போர்ட்லையுமே வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு 1ன்ற நம்பரு வரும்போது அந்த நம்பரே திரும்ப வந்து பிசியில் இல்லை ஏபியில் வரலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஒரு 17க்கு பிசி 17 இருக்குது. 13ன்ற நம்பரு ஏற்கனவே பிசியில் ஒரு 13 வந்துருச்சு. அப்போ இந்த 16ன்ற நம்பரை அப்படியே பிசியில் 16 அப்படின்ற நம்பரில் தான் 6 ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 756ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட் 2 நம்பர் ஆப்போசிட் வச்சு 206 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இந்த
01ன்ற நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த நம்பரும் கண்டிப்பாக திரும்ப கேமில் வந்துடும் அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே ஒரு கெஸ்ஸிங் எடுத்து வச்சுருந்தோம் நாம். யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரியல. எப்படின்னா திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மெத்தேடு வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த 60ன்ற நம்பருக்கு 60 அப்படின்னு நம்பர் வந்துருச்சு. அப்புறம் இந்த 23ன்ற நம்பருக்கு 82 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்து இதில் இருக்கிற நம்பர் எல்லாமே அதில் அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த 55ன்ற நம்பருக்கு இந்த 00ன்ற நம்பரு. அப்படின்னா இந்த 10ன்ற நம்பரு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சரிங்களா? அப்போ இந்த 10ன்ற நம்பரு திரும்பவும் பிசியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதுபடி 06ன்ற நம்பரு அப்படியே வந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு மெத்தடும் பாருங்கள். இந்த 23ன்ற நம்பருக்கு 82. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்த முறை உங்களுக்கு கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் ஆகும். வீடியோ லென்த்தாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து இது பாருங்கள். 23க்கு 82 ஓகேங்களா? அதே மாதிரி 13ன்ற நம்பருக்கு டைரெக்டாகவே 13. இந்த மெத்தேடு பார்த்தேன். ஆனால் வந்து எதுவுமே ஆப்போசிட் ஆகலை அப்படின்னு சொல்லி இதை மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் 23க்கு 82. அப்போ இந்த 13ன்ற நம்பருக்கு ஒருவேளை 18 அப்படின்னு நம்பர் வந்திருந்தால் இந்த கெஸ்ஸிங் எடுத்திருப்போம். ஆனால் அதை 13க்கு டைரெக்டாக 13 வந்ததுனால தான் இதை மிஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் 13. பாருங்கள் 01ன்ற நம்பருக்கு அப்படியே வந்து 06 அப்படின்னு வந்துருச்சு. இது 4வது சான்ஸ் போகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். இருந்தாலுமே எதுக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படின்னா 23ன்ற நம்பரை அப்படியே வந்து 82 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு ஓகேங்களா? திரும்பி இருக்குது. 23க்கு 28 அதுக்கு 82. 13 திரும்பாமல் டைரெக்டாகவே அப்படியே 13. இப்போ பாருங்கள் இந்த 7ன்ற நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள் இந்த 6ன்ற நம்பரில் ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகிட்டு ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த 01 அந்த 16ன்ற நம்பர் அப்படியே வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ 158 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்படின்னா 158ன்ற நம்பரு எப்படி இந்த 13 டைரெக்டாக வந்து போச்சோ அந்த மாதிரி ஒரு வேளை இந்த 13ன்ற நம்பர் டைரெக்டாக இங்கே 15ன்ற நம்பரு டைரெக்டாக பிசி 15ன்ற நம்பரே அடிக்கலாம் ஓகேங்களா? பிசி 15ன்ற நம்பரே டைரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா இங்கே எப்படி இந்த 137ல் ஒரு நம்பரு மைனஸ் ஆகிட்டு வந்ததோ அதே மாதிரி இந்த 7ன்ற நம்பர்லேயுமே ஒரு நம்பர் மைனஸ் ஆகலாம். மைனஸ் ஆச்சுன்னா 715ன்ற நம்பர் டைரெக்டாக அடிச்சிடலாம் ஓகேங்களா? பாருங்கள் இது 4ஆம் மெத்தட் போச்சுன்னா 715 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக வரலாம். ஏசியில் 61 இருக்குது. அது ஏவில் 61 அப்படின்னு இருக்குது. இங்கே ஏசியில் 20ன்னு இருக்குது. அந்த ஏசி 20க்கு ஏபி 20 அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஏசி 17 அப்படின்னு இருக்குது. அந்த ஏசி 17 ஏபியில் 71 அப்படின்னு திருப்பி வச்சுருங்க ஓகேங்களா? 71ன்னு வச்சு சிபோர்டில் 13 என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 1ல் 17 13 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. அதுக்கடுத்து திரும்பவும் 13 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. அப்போ 17ன்ற நம்பரே திரும்பவும் வரலாம் ஓகேங்களா? அப்போ பார்க்கும்போது இந்த ஏசி 17 71 அப்படின்னு வச்சு திரும்பவும் 717 அப்படின்ற நம்பர் வருமானு பாருங்கள். இல்லை ஏபியில் ஒரு 17 71 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வைங்க. 717 அப்படின்ற நம்பர் வரலாம் அப்படின்னு எடுத்தோம்ல, அது மாதிரிங்க பாருங்கள். அதே மாதிரிங்க அது பாருங்கள் 562. இந்த 562 206 அப்படின்னு வச்சு பாருங்கள். இந்த 56க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு அதே மாதிரி இங்கே பாருங்கள். அதே மாதிரி ஏன்னா இந்த சிபோர்டில் 22ன்னு வந்திருக்கு ஓகேங்களா? அதுபடி பார்க்கும்போது இந்த 63 கேமில் வந்தது ஓகேங்களா? 63. அதே மாதிரி இப்போ இந்த 26 கேமில் வந்தது. அப்போ இங்கே முதல்ல ஏபி, இங்கே பிசி, இங்கே ஏசி 22 இருக்குது. ஒருவேளை அந்த ஏசி 22 இங்கே 1ன்ற நம்பர் ஒருவேளை ஆப்போசிட் ஆயிடுச்சுன்னா 622. அப்படி இல்லை இந்த பாக்ஸை திரும்ப பாருங்கள். வந்த நம்பருக்கு அப்படியே ஆப்போசிட்டு, அதாவது 562ன்ற நம்பருக்கு
இங்கே ஒரு நம்பர் 62க்கு 12 அப்படின்னு வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது 717 அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்ததுக்கு 217ன்ற நம்பரும் பாக்ஸு அடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த 06ன்ற நம்பரு வரும்போதெல்லாம் திரும்பவும் அதே நம்பருமே நிறைய முறை வரும். எப்படின்னா ஒரு சிலது பார்ப்போம். இங்கே பாருங்கள் 51ன்ற நம்பருக்கு 51 அப்படியே வந்திருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 65க்கு 65 வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப லாங்காக இருந்தாலுமே இந்த நம்பர் எப்படி கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். 311க்கு 021ன்ற நம்பரு. அதனால் லாங்காக இருக்குது அப்படின்னாலுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த 60ன்ற நம்பர் வந்தால் திரும்பியும் வந்து அதனுடைய ஆப்போசிட் நம்பரு மறுநாளே அடிக்கிறதுக்குமான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இதிலேருந்து பாருங்கள் இந்த 206 அப்படின்ற நம்பர் வந்தது. ஓகேங்களா? 206 இந்த 1ன்ற நம்பர் அப்படியே நின்றதுனால இந்த கெஸ்ஸிங் எடுக்கிறேன். 206ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் வச்சு பாருங்கள். 51க்கு 06 திரும்பவும் 51க்கு 06. அப்போ இந்த 651ன்ற நம்பரு 606ன்ற நம்பரு இங்கே எப்படின்னா இங்கே பாருங்கள் 60க்கு 20 20க்கு 60 திரும்பவும் 20க்கு 60 அப்படின்னு வச்சு 606 அப்படின்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். மீதெல்லாம் இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் மெத்தடு உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு இந்த ஒரு 606 எடுத்த மெத்தடில் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மற்ற மெத்தடெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுது ப்ளே பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா போன மாதத்தில் இந்த மெத்தட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்து அதை எடுங்க. இங்கே பாருங்கள் என்ன போன மாதத்தில் பாருங்கள் 75க்கு ஒரு 28 இருக்கும். இந்த மாதத்தில் இந்த பாருங்கள் 78க்கு 25 அதே மாதிரி 78 அதாவது 28க்கு 75 இருக்கும். அது அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் 75க்கு 28 இருக்கும். ஓகேங்களா? 75க்கு 28. இப்போ இது 2 முறை அப்படின்னும்போது மறுபடியும் இந்த 28 82 வரும்போது அந்த 75 வரலை. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இந்த 75க்கு ஒரு 28. ஓகேங்களா? 75க்கு 28. அப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 75க்கு ஒரு 28ன்னும் போது அந்த 75னுடைய ஆப்போசிட்டு 20ன்ற நம்பர் வருது இல்லை. அப்போ அந்த 20ன்ற நம்பருக்கு அந்த 28னுடைய ஆப்போசிட்டு என்ன வரணும் அப்படின்னா 73 அப்படின்ற நம்பர் வரணும். இந்த 78 வரும்போதே இங்கே வருமா அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வரல. அப்போ பார்க்கும்போது இந்த 75ன்ற நம்பரு ஃபுல் ஆப்போசிட் ஆகும்போது இங்கே 20 அப்படின்ற நம்பர் ஆகுது. அப்போ இங்கே இந்த மாதத்துலேயுமே வந்து அப்படி பார்க்கும்போது இந்த 75க்கு 28. ஓகேங்களா? 75க்கு 28 28க்கு 75. அப்போது 20ன்ற நம்பருக்கு 28னுடைய ஆப்போசிட் போட்டிங்கன்னா 73. அப்போ 73 ஒரு AB1 ப்ளே பண்ணி பாருங்கள். AB 73க்கு சி போர்டு 0வே வரலாம். AB 60க்கு 606 அப்படின்ற நம்பரு வரலாம். அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க.